யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் வந்து அட்வைஸ் பண்ணுறது தான். 12th படிக்கிறப்போ 2003ல் நான் 12th படித்தேன். அப்போது அம்மா எழுப்பி விட்டு படிக்க சொன்னாங்கனாலே ரொம்ப வருத்தமாக இருக்கும், படிக்க மாட்டேன். அப்போ என்னை எழுப்புறதுக்கு அம்மா கையாளுற ஒரே யுக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகவதி மூவியில் வந்து அச்சமில்லை அச்சமில்லை வனமே அப்படி ஒரு சாங் இருக்கும். காலைல 4 மணிக்கு அதை ப்ளே பண்ணாங்கன்னா டான் எந்திரிச்சு படிக்க உட்காந்துருவேன். இதில் அப்படி சின்ன வயசுல இருந்தே சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு என்னவோ அந்த விஜய் சாங்ஸ் கேட்டால் தான் எந்திரிப்பேன் நான். அது சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கம். நன்றே செய் அதுவும் இன்றே செய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த விஜய் அப்படின்னா இருக்கிற கிரேஸ் வந்து அது சாகிற வரைக்கும் போகாது. என்ன நல்லது பண்ணாலும் அதை டிவிக்கு அண்டரில் பண்ணலாமே அப்படின்னு மனசில் ஒரு தோணல் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த சேனலில் நான் இனி கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே டிவிக்குங்கிற பேனர் கண்டரில் தான் கொடுக்கணும். ஏன்னா எங்கே நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் பண்ணியிருப்பாங்க. எங்கே நல்லது நடந்தாலும் அது ஒரு டிவிகே சார்பாக இருக்கணும் அப்படிங்கிறது டிவிகே பிரசிடென்ட் விஜய் அவர்கள் சொன்ன ஒரு வாக்கு. அதை வந்து உண்மைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட லட்சியமும் கூட. ஸோ இன்னையிலேருந்து நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் போட்டாலும் அதில் டிவிகே பேனர் இருக்கும். அதோட ரீசன் என்னங்கிறத நான் முன்னவே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.